நீங்க ஏன் பெண் அமைப்புல சேரக்கூடாது சார்? பெண் அமைப்புல ஏதோ ஒரு மெம்பராவோ இல்ல நீங்க உங்களை எப்படி இந்த திமுக மிஸ் பண்ணுச்சுன்னு தெரியலையே. வேற லெவல்ல இருக்கு சார் உங்களுடைய விஷயம் எல்லாமே உண்மையிலேயே திமுகவுக்கு ஆதரவாளன் கூட இந்த அளவுக்கு திங்க் பண்ண மாட்டான் சார். வேற லெவல்ல இருக்கு. நீங்க உங்களை யார் சங்கின்னு ஆனாலும் வெட்டணும் சார் அவனையா. உண்மையிலே சொல்றேன். ஆனா நீங்க பேசுறது அவ்வளவு அருமையா இருக்கு சார். நோடி நரம்பல்லா கபாலிசம் ஓடினா மட்டும்தான் இந்த அவர் என்ன பேசுறாருன்றதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். சாட் ஜிபிடியோ ஜெமினையோ குரோக்கோ எதுவுமே லைக் கிடையாது. திருக்குறளுக்கு பரிமையில் அழகர் உரை மாதிரி அந்த மாதிரி அதுவும் லைவா சொல்லுவேன். டெய்லி லைவா சொல்லுவேன். அங்க பேசினாருன்னா அடுத்த செகண்ட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு அர்த்தம் சொல்லவா? நான் கூட தான் பேசினேன், ஆனா இன்றைக்கு குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்களேன். இல்ல நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது பார்வையாளர்களுடைய மூட நான் கெடுக்க விரும்பல. குடும்ப ஆட்சின்ற பேரால நாட்டையே கொள்ளை அடிச்சவங்களுக்கு உங்க ஓட்டா அப்படின்னு கேட்டார்ல. இப்ப அந்த குடும்பத்திலேயே நான் சேர்ந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? உங்க ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தமா? இந்த கொள்ளையில எனக்கும் பங்கு கொடுப்பாங்கன்ற ஒரு ஆசைதான், வேற என்ன. குடும்பத்துல சேர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு, கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லல அவரு. ஏன்னா இவர் என்ன சொன்னாரு? குடும்ப ஆட்சின்ற பேர்ல நாட்டையே கொள்ளை அடிச்சவங்களுக்கு உங்க ஓட்டா. இன்னைக்கு அந்த குடும்பத்துல போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுல இருந்தே தெரிய வேணாமா? அப்ப இவருக்கு ஏதோ பங்கு ஆசைப்பட்டுதான் போய்கிறாரு அப்படின்னு. நான் பங்கு எப்படி இருக்குது லைஃப் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதைத்தான் அண்ணனை பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப இவங்க சொல்லலாம், உங்களுக்கு பங்கு எனக்கு சீட்டு தானே, அதனால நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். நானா இருந்தேன்னா அவங்களுக்கு ஸ்பீச் ரைட்டரா இப்படிதான் நான் எழுதி கொடுப்பேன்.